பட்டியலினத்தவருக்கு உள்ஒதுக்கீடு வழங்க தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கடந்த நவம்பர் மாதம் எஸ்சி பிரிவில் மடிகா உட்பிரிவை சேர்ந்தவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவது பற்றி பிரதமர் திரு மோடி அவர்கள் வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் அளித்திருக்கும் தீர்ப்பு அவரது வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தமிழ்நாட்டில் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சட்டம் செல்லுபடியாகும் என்று தீர்ப்பளித்திருந்தது. ஆனாலும் இதுபோன்ற உள்ஒதுக்கீடுகளை அனுமதிக்க கூடாது என்று 2004ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருந்ததால் இந்த வழக்கு மீண்டும் 7 நீதிபதிகள் அமர்வுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கும் உச்சநீதிமன்றம் அருந்ததியினர் உள்ஒதுக்கீடு செல்லும், பட்டியல் பழங்குடியினர் இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்க முடியும் என்று பெரும்பான்மை தீர்ப்பளித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக பட்டியலினத்தவரில் கிரீமி லேயரில் இருப்போர் இடஒதுக்கீடு சலுகைகளிலிருந்து தவிர்க்கப்பட வேண்டும். இந்த கிரீமி லேயர் எஸ்சி மற்றும் எஸ்டி இடஒதுக்கீட்டிற்கு மட்டுமல்லாமல் ஓபிசி இடஒதுக்கீட்டிற்கும் அமல்படுத்தப்பட வேண்டும். ஒரு தலைமுறை இடஒதுக்கீடு பலனை பெற்றுவிட்டால் அடுத்த தலைமுறை அதனை பெறக்கூடாது. இதுவே உண்மையான சமநிலையை அடையும் வழி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்புக்கு ஆதரவளித்திருக்கும் திமுக பட்டியலினத்தவரில் கிரீமி லேயர் குறித்த தீர்ப்புக்கு என்ன விதமான எதிர்வினையாற்றப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த சூழலில் வழக்கம் போல பாராளுமன்றத்தில் ஆவேசமாக கேள்வி எழுப்புகிறேன் என்று கிளம்பிய திருமதி கனிமொழி அவர்கள் கொடுக்கப்பட்ட விளக்கங்களை எல்லாம் ஓரம் தள்ளி வைத்துவிட்டு திமுகவின் அதே குற்றச்சாட்டுகளை முன்மொழிந்திருக்கிறார். அனைவருக்குமான கல்வி திட்டம் குறித்தும் அதற்கான நிதி குறித்தும் கேள்வி எழுப்பிய கனிமொழி அவர்கள் எங்கள் கல்விக் கொள்கையில் தலையிடுவதற்கு மத்திய அரசுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இங்கெல்லாம் தலையிடக்கூடாது என்று தொண்டை நரம்பு புடைக்க பேசும் கனிமொழி அவர்கள் காவிரி நீர் பிரச்சனை, மேகதாது அணை பிரச்சனைக்கு மட்டும் காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு மத்திய அரசின் தலையீட்டை கேட்பது ஏன் என்பது நமது கேள்வியாக இருக்கிறது. இதுபோன்றே மக்கள் சொத்தை பறித்துக் கொள்வதில் திமுக தான் கில்லாடி என்று நினைத்திருந்தால் அதே விதியை தற்போது காங்கிரசும் பின்பற்ற தொடங்கியிருக்கிறது. இது பற்றி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கும் அண்ணாமலை அவர்கள் சென்னை வியாசர்பாடியில் அரசுக்கு சொந்தமான பொது வழியை ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்காமல் தமிழக அரசு தலைமைச் செயலாளர் உத்தரவின் பேரில் ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த அதிகாரிகளையும் பொதுமக்களையும் தனது அடியாட்களை கொண்டு மிரட்டியும் கொலை மிரட்டல் விடுத்தும் அச்சுறுத்திய காங்கிரஸ் கட்சியின் வேளச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஹசன் மௌலானாவை வன்மையாக கண்டிப்பதாக கூறியிருக்கிறார். வியாசர்பாடி பொதுமக்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பொதுவழி பாதையை ஹசன் மௌலானா ஆக்கிரமித்து வைத்திருப்பதால் பொதுமக்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றிச் செல்ல வேண்டியிருக்கிறது. யார் கொடுத்த தைரியத்தில் ஹசன் மௌலானா பொதுவழியை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்? வியாசர்பாடி பகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர்.டி. சேகருக்கு தெரியாமல் திரு ஹசன் மௌலானா இந்த ஆக்கிரமிப்பை மேற்கொண்டிருக்கிறாரா என கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை அவர்கள் தனது தொகுதி பொதுமக்கள் நலனை விட கூட்டணி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரின் ஆக்கிரமிப்பு ஆர்.டி. சேகருக்கு முக்கியமானதாகிவிட்டதா? இதனை எப்படி அனுமதித்தார் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொதுவழியை மீட்க வந்த அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்த குற்றத்திற்காகவும் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கொலை மிரட்டல் விடுத்த குற்றத்திற்காகவும் திரு ஹசன் மௌலானா மீதும் உடன் வந்த அடியாட்கள் மீதும் சட்டப்படியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துவதாகவும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தமிழக அரசின் இலவச வேட்டி சேலை திட்டத்தின் ஊழல் குறித்து சுட்டிக்காட்டியிருக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் முதல் வாரத்திலேயே தமிழக அரசின் சார்பில் நூல் கொள்முதல் பணிகள் தொடங்கப்பட்டு விசைத்தறியாளர்களுக்கான வேலைவாய்ப்பு வழங்கப்படுவது வழக்கம் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இலவச வேட்டி சேலை திட்டத்தில் ஊழல் மற்றும் உற்பத்தியாளர்களிடமிருந்து கமிஷன் என்ற முறைகேடுகள் பெருக ஆரம்பித்ததோடு நூல் கொள்முதலில் காரணமில்லாத காலதாமதமும் ஏற்பட தொடங்கியிருப்பதையும் கூறியிருக்கிறார். குறிப்பாக இந்த திட்டத்தில் கைத்தறித்துறை அமைச்சர் திரு காந்தி செய்த ஊழல் குறித்து லஞ்ச ஒழிப்பு துறையில் தமிழக பாஜக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதுபோக இலவச வேட்டி சேலை உற்பத்தி செய்யும் விசைத்தறியாளர்களிடம் 10% கமிஷன் வாங்குவதும் திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருப்பதையும் எடுத்து கூறியிருக்கிறார். விசைத்தறியாளர்களின் நலனுக்காக கொண்டுவரப்பட்ட இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டம் தற்போது திமுக ஆட்சியில் திமுகவினர் ஊழல் செய்வதற்காகவும் கமிஷன் வாங்குவதற்காகவும் மட்டுமே பயன்படுத்தப்படுவது மிகுந்த கண்டனத்துக்குரியது எனவும் தனது அறிக்கையில் கூறியிருக்கிறார். மிக முக்கியமாக கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ஊழல் செய்வதற்காகவும் கமிஷன் வாங்குவதற்காகவும் விசைத்தறியாளர்கள் நலனை அடகு வைக்கும் எண்ணம் திமுக அரசுக்கு இருந்தால் தமிழக பாஜக பார்த்துக்கொண்டு சும்மா இருக்காது எனவும் எச்சரித்திருப்பதாக தனது அறிக்கையில் கூறியிருக்கிறார்.
திமுக என்றாலே ஊழல் என்பதுதான் என்று வாக்களிக்கும் மக்கள் புரிந்து கொள்ளும் நாளில் மட்டுமே உண்மையான விடியல் இங்கு சாத்தியமாகும்.